Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அறுவடை செய்கின்ற தருணத்தில் மழை தொடர்ந்து பெய்து கொண்டிருந்தது. இன்றைக்கு அரசு செப்டம்பர் 1ஆம் தேதியே நேரடி கொள்முதல்கள் திறக்கப்பட்டு விவசாயிகள் கொண்டு வருகின்ற நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்யப்பட்டது என்றும் குறிப்பிட்டார்கள். அப்படி தொடர்ந்து நேரடி கொள்முதல் செய்யப்பட்டிருந்தால் விவசாயிகள் சாலை ஓரமாக நெல்மணியை குவித்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இல்லை. அதே போல திறந்த வெளியில் கொள்முதல் நிலையத்திற்கு எதிராகவே பல்லாயிரக்கணக்கான மூட்டை நெல்மணிகள் குவித்து வைத்திருந்தார்கள். தொடர் மழையின் காரணமாக அந்த நெல்மணிகள் எல்லாம் நனைந்து முளைத்து விட்டது. அந்த விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள். இதை சட்டமன்றத்திலே 7/10/2025 என்று கருதுகிறேன். அன்றைய தினம் உணவுத்துறை அமைச்சருடைய கவனத்திற்கு கவன ஈர்ப்பு தீர்மானம் மூலமாக அதிமுக சார்பாக கொண்டு வந்தேன். அப்பொழுது சட்டமன்றத்திலே டெல்டா மாவட்டத்தில் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட விளைவித்த நெல் மூட்டைகளை முறையாக நேரடி கொள்முதலிலே கொள்முதல் செய்யப்படவில்லை. இதனால் விவசாயிகள் கொண்டு வந்த நெல் மூட்டைகள் வெளியிலே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. நெல் மணிகள் திறந்த வெளியிலே குவியலாக வைத்திருக்கின்றார்கள். மழையின் காரணமாக அந்த நெல் மணிகள்லாம் முளைத்து விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே உடனடியாக திமுக அரசாங்கம் போர்க்கால அடிப்படையில் விவசாயிகள் திறந்த வெளியிலே குவித்து வைக்கின்ற நெல்மணிகளை கொள்முதல் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினேன். அப்பொழுது உணவு அமைச்சர் பதில் சொல்கின்ற பொழுது, நாங்கள் தினந்தோறும் ஒரு நாளைக்கு 2000 மூட்டை கொள்முதல் செய்கின்றோம், விடுமுறையான ஞாயிற்றுக்கிழமையும் கொள்முதல் செய்து கொண்டிருக்கின்றோம் என்ற கருத்தை சொன்னார். 17/10/2025 கவன ஈர்ப்பு தீர்மானம் 7 17/10/2025 கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் சட்டமன்றத்தில் பேசினது. அப்படி 2000 மூட்டை கொள்முதல் செய்யப்பட்டிருந்தால் விவசாயிகள் கொண்டு வந்த அனைத்து நெல் மூட்டைகளிலும் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கலாம். அதோடு நான் அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டேன். அதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை. பிறகுதான் 21ஆம் தேதி 10ஆம் மாதம் 21ஆம் தேதி நேரடியாக டெல்டா மாவட்டத்திற்கு சென்றேன். அங்கே தஞ்சை மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம், மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்களுக்கு நேரடி கொள்முதலுக்கு சென்று அங்கே பார்வையிட்ட பொழுதுதான் விவசாயிகள் கண்ணீரும் கவனமாக எங்களுடைய வயலில் விளைவித்த நெல் மணிகளெல்லாம் திறந்த வெளியிலே கொட்டி இன்றைக்கு மழையிலே நனைந்து முளைத்து வீணாகி கொண்டிருக்கின்றது. என் கண் முன்னாடியே எங்கள் கண் எதிரே இன்றைக்கு நெல்மணிகள்லாம் முளைத்து பெரும் நஷ்டத்துக்கு நாங்கள் உள்ளாக இருக்கணும் என்ற கருத்தை சொன்னார்கள். அப்பொழுது நான் அவரிடத்தில் கேட்டேன், எவ்வளவு நாட்களாக நேரடி கொள்முதலத்தில் கொள்முதல் செய்யவில்லை என்று கேட்கின்ற பொழுது சுமார் 15 நாட்களாக நேரடி கொள்முதலங்களில் கொள்முதல் செய்யப்படவில்லை. அப்படி கொள்முதல் செய்யப்பட்ட காலகட்டத்திலும் 600 மூட்டைக்கு மேல் எந்த நேரடி கொள்முதல் செய்யவில்லை என்ற கருத்தை சொன்னார்கள். அதோட சணல் சாக்குகள் இல்லை என்றும் அந்த நேரடி நெல் கொள்முதலத்தில் இருக்கின்ற அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்ற நெல் மூட்டைகளை எடுத்து செல்வதற்கு போதுமான லாரிகள் இல்லை, லோட் வேன் இல்லை. இப்படி இருக்கின்ற காரணத்தினாலே தான் விவசாயிகள் கொண்டு வரப்பட்ட நெல் மூட்டைகளை அவர்கள் கொள்முதல் செய்யாத ஒரு அவலநிலை ஏற்பட்டது. அதைத்தான் சுட்டிக்காட்டினேன். இதில் என்ன அவதூறு செய்தி இருக்கின்றது என்று எங்களுக்கு தெரியவில்லை. அதோட துணை முதலமைச்சர் டெல்டா மாவட்டத்துக்கு சென்றார். நாங்கள் கூட பரவாயில்ல, டெல்டா மாவட்டத்துக்கு செல்றாரு, விவசாயிகளுடைய பிரச்சனைலாம் தீர்ப்பார், விவசாயிகளுடைய கருத்தை கேட்பார், நேரடி கொள்முதல் நிலையத்துக்கு செல்வார் என்றெல்லாம் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அங்கேயெல்லாம் போகல. உடனே ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் சரக்கு ரயிலில் அங்கே கொடியை அடிச்சிட்டு வந்துட்டார். ஏற்கனவே டெல்டா மாவட்டத்தில்
கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் எல்லாம் சரக்கு ரயிலில் 20 நாட்களில் சென்று கொண்டு இருக்கின்றது. ஆனால் விவசாயிகளை சந்திக்க அவர்கள் மனமில்லா காரணத்தினாலே அங்கே நேரடி கொள்முதலுக்கு சென்று விவசாயிகளை சந்தித்தால் ஏதாவது பிரச்சனை ஏற்படும் என்ற அச்சத்திலே விவசாயிகளை சந்திக்காமலே இன்று தமிழக துணை முதலமைச்சர் சென்று விட்டார். அதற்கு பிறகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கிட்டத்தட்ட 30 நாட்களுக்கு முன்பாக நடவு செய்த நெற்பயிரெல்லாம் கனமழையின் காரணமாக நீரிலே மூழ்கி சேதமடைந்து விட்டது. சேதமடைந்த அந்த அழுகிய பயிர்கள் எல்லாம் ஒரு ரயிலில் வச்சு கொண்டாந்து காட்டுறாங்க. எப்படிப்பட்ட முதலமைச்சர்! இந்தியாவிலே இப்படிப்பட்ட முதலமைச்சர் எந்த மாநிலத்திலும் இல்லை. விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற விவசாயிகளை நேரடியாக சென்று ஆறுதல் கூறவில்லை. அங்கே திறந்த வெளியிலே அடுக்கி வைக்கப்படுகின்ற மூட்டைகளையும் நெல்மணிகளையும் கொள்முதல் செய்வதற்கு மனமில்லை. இதனால் பெரும் நஷ்டத்துக்கு விவசாயி உள்ளாகிறார். இதையெல்லாம் கவனத்திலே கொள்ளாத ஒரு ஆட்சி தான் திமுக ஆட்சி என்பதை நேரத்திலே சுட்டிக்காட்ட விளைகின்றேன். அதோட நேற்றைய தினம் ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக 42 லட்சம் மெட்ரிக் டன் இன்றைக்கு கொள்முதல் செய்யப்பட்டதாக ஒரு பச்சை பொய்ய சொல்லியிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு உணவு மானிய கோரிக்கை நடக்கின்ற பொழுது அந்த கொள்கை விளக்க குறிப்பில் குறிப்பிட்டது. அதை நான் ஊடகத்தின் வாயிலாக இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். 2022-23 ஆண்டு கொள்கை விளக்க குறிப்பு அதில் 105-106 பக்கம் 31/3/2022 வரை 29,48,000 மெட்ரிக் டன் தான் கொள்முதல் செஞ்சிருக்கிறாங்க. 2023-24 வருடம் பக்கம் 80 அந்த உணவு மானிய கோரிக்கையில் கொள்கை விறப்பில் பக்கம் 80ல் 31/3/2023 வரை 29,40,000 மெட்ரிக் டன் தான் கொள்முதல் செஞ்சிருக்கிறாங்க. 24-25 ஆண்டு கொள்கை விளக்க குறிப்பு பக்கம் எண் 101ல் 31/3/2024 வரை 28.26 லட்சம் மெட்ரிக் டன் தான் கொள்முதல் செஞ்சிருக்கிறாங்க. 25-26 ஆண்டு பக்கம் எண் 106ல் 31/3/2025 வரை 28,30,000 மெட்ரிக் டன் தான் கொள்முதல் செஞ்சிருக்கிறாங்க. மொத்தமா 1,15,49,000 மெட்ரிக் டன் தான் கொள்முதல் செஞ்சிருக்கிறாங்க. அப்படி என்றால் எப்படி ஆண்டுக்கு 42 லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் செய்ய முடியும்? அத்தனையும் பொய். எல்லாம் விளம்பர மாடல் அரசு என்பது நிரூபணமாகிவிட்டது. ஆக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் உணவுத்துறை மானிய கோரிக்கையின் போது அந்த கொள்கை விளக்க குறிப்பில் குறிப்பிட்டது உண்மையா? அந்த உணவு அமைச்சர் தெரிவிக்கப்பட்டது உண்மையா? அல்லது நேற்றைய தினம் தென்காசியில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் குறிப்பிட்டது உண்மையா? அதை இந்த முதலமைச்சர் விளக்க வேண்டும். இது புள்ளிவரத்தோட அவர்கள் குறிப்பிட்ட இந்த ஆட்சியில் உணவுத்துறை மானிய கோரிக்கையில் அவர்களது உணவு அமைச்சர் சட்டமன்றத்தில் கொள்கை விளக்க குறிப்பை தாக்கல் செஞ்சிருக்கிறார். அதில் இந்த குறிப்பை எடுத்து நான் உங்களிடத்தில் விளக்கி சொல்லிக்கின்றேன். இப்படி மக்களை ஏமாற்றி விவசாயிகளை ஏமாற்றுகின்ற அரசு தான் விடியா திமுக அரசாங்கம். அதோட இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருச்சியில இன்னைக்கு முதலமைச்சர் சொல்றாரு அவதூறு செய்யணும். உங்க பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் இந்த நேரடி கொள்முதல் நிலையத்தில் அடுக்கி வைக்கப்படுகின்ற இந்த அரசு கொள்முதல் செய்யப்பட்டு நேரடி கொள்முதல் நிலையத்தில் முளைத்த அந்த நெல்மணிகள்லாம் காட்டினீங்க. மூட்டைகள் எல்லாம் முளைச்சு போனதெல்லாம் காட்டினீங்க. அதோட திறந்த வெளியில் விவசாயிகள் குவித்து வைக்கின்ற நெல்மணிகள்லாம் முளைத்த செய்தியெல்லாம் காட்டினீங்க. அப்படின்னா அந்த செய்தியின் அடிப்படையில் தான் நான் போய் டெல்டா மாவட்டத்தெல்லாம் பார்வையிட்ட விவசாயிகளை சந்திச்சேன், நேரடி கொள்முதல் சொன்னேன். அப்படின்னு இந்த வர செய்தியெல்லாம் பொய்யான செய்தியா? இதெல்லாம் அவதூறான செய்தியா? அப்படித்தானே முதலமைச்சர் இருக்கிறார். அதோட திருச்சியில் இன்றைக்கு இந்த பத்திரிகை தினமலர் பத்திரிகையில் வந்திருக்குது. இன்றைய தினம் திருச்சியில் கொள்முதல் செய்யும் சாலை தேங்கி கிடக்கும். 1 கிலோமீட்டருக்கு நெல் தேங்கி கிடக்குது. விவசாயிகள் விளைவித்த நெல்லை கூட முறையாக கொள்முதல் செய்ய முடியாத திறமையற்ற பொம்மை முதலமைச்சர் தான் இப்படிப்பட்ட கருத்து சொல்லிட்டு இருக்கார்.
எந்த உணவு உற்பத்தியை பெருக்குவதிலே இன்றைக்கு விவசாயிகள் மும்முரமாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது விளைவித்த அந்த நெல் மணிகளை கூட இந்த அரசு கொள்முதல் செய்வது அவலங்களை தமிழகத்திலே பார்க்கப்படுகிறது. அதோட பள்ளிக்கரணை சதுப்பு நிலக்காடு உங்களுக்கு நல்லா தெரியும். ஏற்கனவே என்கோச்சிலிருந்து உயர்நீதிமன்றத்து வரைக்கும் இதெல்லாம் வழக்கு போயிட்டு வந்திருக்குது. இன்றைக்கி அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது அந்த சதுப்பு நிலையெல்லாம் பாதுகாக்கப்பட்டது. அதற்காக நான்கு அம்மா அரசு என்பது மத்திய அரசின் நிதியுடன் 165.68 கோடி செலவில் தேசிய பருவநிலை மாற்ற தழுவல் நிதி நேஷனல் அடாப்டேஷன் ஃபண்ட் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் அதுக்காக கொடுத்து அதெல்லாம் பாதுகாத்தோம் அதிமுக ஆட்சியில். பள்ளிக்கரணை சுற்றுச்சூழல் மீட்பு திட்டத்தில் 2018-19 செயல்படுத்த ஒப்புதல் வழங்கி சதுப்பு நிலம் பாதுகாக்கப்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டது. பள்ளிக்கரணை சதுப்பு நிலமெல்லாம் அதிமுக ஆட்சியில் பாதுகாத்தது. ஆனால் அந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைக்கு சென்னை மாநகராட்சிக்கு ஒரு குறிப்பிட்ட பகுதி இருக்குது, வனத்துறைக்கு குறிப்பிட்ட பகுதி இருக்குது. இன்றைக்கு இந்த சதுப்பு நில பகுதியிலிருந்து பள்ளிக்கரணையில் சதுப்பு நில பகுதியிலிருந்து அந்த எல்லையிலிருந்து 1 கிலோமீட்டருக்கு அப்பால் தான் இன்றைக்கு கட்டுமான பணிகளை மேற்கொள்ள வேண்டும். இது தென்னிந்திய பசுமை தீர்ப்பு ஆணையத்தினுடைய தீர்ப்பு. அந்த பசுமை தீர்ப்பு ஆணையத்தினுடைய தீர்ப்பின்படி அந்த சதுப்பு நில எல்லை கோட்டிலிருந்து 1 கிலோமீட்டருக்கு அப்பால் தான் இந்த கட்டுமான பணியை துவங்க வேண்டும். ஆனால் அதுக்கு மாறாக அந்த வனத்துறைக்கு கட்டுப்பாட்டில் இருக்கின்ற இந்த சதுப்பு நில பகுதியிலிருந்து அருகாமையிலேயே இந்த கட்டுமான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டதாக செய்தியில் வெளிவந்துள்ளன. இது குறித்து நீதிமன்றத்தில் கூட வழக்கு தொடரப்பட்டிருக்கு என்பதை தெரிவிச்சுக்கிறேன். இதில் பல 100 கோடி ரூபாய் இன்றைக்கு முறைகேடு நடைபெற்றிருக்கின்றது, கையூட்டு பெற்றிருக்கின்றதாக செய்தியில் வெளிவந்துள்ளது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அப்புறம் இன்னொன்று, சார் என்றாலே திமுகவுக்கு அலர்ஜி. உங்களுக்கு நல்லா தெரியும் எந்த சார் நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க. எஸ்ஐஆர் என்ற வார்த்தை கேட்டாலே திமுகவுக்கு இன்னைக்கு ஒரு அதிர்வு ஏற்படுகின்றது, அதிர்ச்சி ஏற்படுகின்றது. இதில் என்ன தவறு இருக்குது எனக்கு தெரியல. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக சார்பாக நீதிமன்றத்துக்கு சென்று இன்றைக்கு ஆர்கே நகரில் மட்டும் நீதிமன்றத்துக்கு சென்று 31,000 வாக்குகளை நாங்கள் நீக்கியிருக்கிறோம். பல முறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு இறந்தவர்கள் பட்டியல், அதே போல அங்கே குடியிருப்பில் இல்லாமல் இருக்கின்றவர்கள் பட்டியலாம் கொடுக்கப்பட்டு முறையாக விசாரிக்கவே இல்லை. நீதிமன்றத்துக்கு சென்று தான் அந்த நீதிமன்ற தீர்ப்பின்படி 31,000 பேர்களை நீக்கியிருக்கிறோம். அதே போல கரூரில் இதே போல நீதிமன்றத்தின் மூலமாக 10,000 வாக்குகளை நீக்கியிருக்கிறோம். நீங்கள் 2023 ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்களா, அந்த குடிசை மாற்று வாரியத்தில் இருக்கிற வீடுகளை இடிக்கப்பட்டு விட்டது. அங்கே யாருமே குடியில்லை, அங்கே குடியிருப்பதாக வாக்காட்பட்டியில் வாக்கால் இடம்பெற்றிருக்கிறாங்க. அதை நீக்க வேணும். அங்கே இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் சம்பந்தப்பட்ட அதிகாரி கொடுத்தா நீக்கல, இது வரைக்கும் நீக்கல, அப்படித்தான் இருக்குது. இப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் மாற வேண்டும். தகுதியான வாக்காளர்கள் வாக்களிக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இதில் என்ன பிரச்சனை கேட்டு தெரியல. ஏன்னா எல்லா இடத்திலையுமே இன்னைக்கு மாநகராட்சியிலிருந்து தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதியிலும் இறந்தவர்கள் வாக்குகளை நீக்கப்படவில்லை. இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுடைய எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் கூட நீக்கவர்கள் பட்டியலை இறந்தவர்கள், அதெல்லாம் அங்கிருந்து வசிக்காதவர்கள், அதெல்லாம் நாங்கள் பட்டியலிட்டு கொடுத்துருக்குறோம். சுமார் 8,000 பேர் அது இருப்பதாக நாங்கள் எங்களுடைய PLA2 நிர்வாகிகள் கணக்கெடுத்து கொடுத்துருக்குறாங்க. இப்படி எல்லா தொகுதியிலுமே 10,000, 15,000, 20,000, 30,000 இப்படி இறந்தவர்கள், அங்கே குடியில்லாமல் மாற்று இடத்துக்கு சென்றவர்கள், இப்படி ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்குது. இதையெல்லாம் முறையாக இந்த SIR திட்டத்தின் மூலமாக முறையாக செயல்பட்டால் இந்த உண்மையான வாக்காளர் பட்டியல் வந்தால் உண்மையான தேர்தல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் அதை ஆதரிக்கிறோம். இது ஆளுங்கட்சி, திமுக கட்சி ஆளுங்கட்சி. நாங்கள் தான் பயப்படணும், அது பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால்
நடைபெறும் 2026 நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும், ஆட்சி அமைக்கும். அந்த பயத்தின் காரணமாக இப்பொழுதே தோல்விக்கு என்ன காரணமோ அதை தேடி இன்றைய தினம் அறிவித்திருக்கிறாங்க. திமுக தலைவரும் திமுக கூட்டணி அறிவிச்சிருக்குது. ஆளுங்கட்சி திமுக. இது யார் போய் இதெல்லாம் போய் ஒவ்வொரு வீடு வீடாக போய் இந்த வாக்காளர்களை சந்தித்து எது உண்மையான வாக்காளர்கள், எது தவறாக இருக்கின்றது, யார் இறந்தவர்கள் என்ற பட்டியலாம் கணக்கிடுவது மாநில அரசுக்கு உட்பட்ட அதிகாரிகள் இருக்கிறாங்க. இப்போ தேர்தல் அதிகாரியுடைய கட்டுப்பாட்டில் இருப்பாங்க. மீண்டும் மாநில அரசாங்கத்துக்கு வந்து விடுவாங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் இந்த மாநில அரசாங்க கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது இது நடுநிலையோடு செயல்பட வேண்டும் என்று நாங்கள் தேர்தல் ஆணையத்தை வலியுறுத்துகிறோம். சார், இப்போ இந்த தேவர் ஜெயந்திக்கு இன்னைக்கு செங்கோட்டையன், டிடிவி தினகரன், ஓபிஎஸ் சேர்ந்து போயிருக்காங்க. போனவங்க அந்த ரோகத்தை வீழ்த்துவதற்காக நாங்கள் 3 பேரும் சேர்ந்து தேர்தலை சந்திக்கிறோம் அப்படின்றாங்க. இது 4 வருஷம் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு அதை சொல்லிட்டு இருக்காங்க. 4 ஆண்டு காலம் தினம் பத்திரிகை தானே வருது, டிவியில் தானே சொல்லிட்டு இருக்கிறீங்க. இதே டிடிவி தானே பேசிக்கிட்டே இருக்காரு. இன்னைக்கே பார்த்துட்டு இருக்காரு. சசிகலாமா வரலையே, எனக்கு கேட்ட அளவுக்கு வரல. 3 பேர் தான் வந்து சொல்றாங்க அப்படின்னு நீங்க தான் சொல்றீங்க. அது வெளியில் வந்தது தானே உண்மை. நீங்க கற்பனையான கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. யார் பேசிட்டு இருந்தாங்க? உள்ளாய் 3 பேரும் பேசியிருக்கிறாங்க. அவகிட்ட பேசினாங்களா? தவறான கேள்வி கேட்க வேண்டாம், உண்மையான கேள்வி கேளுங்க. இப்ப 3 பேர் செய்தியாளர் சந்திச்சுங்கிறீங்க. அது சந்திச்சிருக்கிறாங்க, நான் கேள்விப்பட்டேன். நான் பார்க்கல 3 பேர் சந்திச்சிருக்கிறாங்க. அது ஏற்கனவே போட திட்டம் தானே. இன்னைக்கு நேரத்தை போட்டாங்க. அதிமுகவில் இருக்கின்ற பொழுது குழி பறிச்ச காரணத்தினால தான் நாங்கள் வெற்றி வாய்ப்பு இழந்துட்டோம். இப்படிப்பட்ட துரோகிகள் அதிமுகவில் இருந்த காரணத்தினால தான் எங்களை 2021 ஆட்சிக்கு வர முடியல. புரியுதுங்களா? இப்போ 2 நாளைக்கு முந்தைய என்ன சொன்னார் ஓபிஎஸ்? இவரே அதிமுக கட்சிக்கார், இவரே ஒருங்கிணைக்கின்றவர். உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மனசுலேருந்து இந்த வார்த்தை வராது. 2 நாளைக்கு முந்தி சொன்னார்ல, திமுக ஆட்சிக்கு வரும்னு சொன்னார். இவர் எப்படி போய் ஒன்றாக இணைய முடியும்? இதெல்லாம் திமுக பிடிஎம்மா இருந்து செயல்படும். அதிமுக உண்மையான அம்மா தொண்டர்கள்லாம் ஒன்றிணையலாட்டினா திமுக வந்துரும் அப்படின்னு தான் சொன்னேன். திமுக வந்துரும் நான் சொல்லல. நீங்க தாங்க பத்திரிகையில போட்டீங்க. அப்புறம் உங்க பத்திரிகை செய்தி அதெல்லாம் நீங்க மாத்தி பேசக்கூடாது. உங்க பத்திரிகை செய்தி நான் வச்சிருக்கிறேன், கையிலேயே எல்லாம் வச்சிருக்கிறேன். பத்திரிகை செய்தி, ஊடக செய்தி, அவர் என்ன பேசினாலும் எங்களுக்கு வந்திருக்கு. அதன் அடிப்படையில் தான் நான் அந்த கருத்தை சொல்றேன். அதெல்லாம் இன்னைக்கு தயக்கம்லாம் இல்லையா? இனிமேல் தானே இருக்கும். ஏற்கனவே நாங்கள் பதவியெல்லாம் பாருங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் யார் துரோகம் செஞ்சாலும் சரி, தலைமைக்கு உடைய கருத்தை அவர்கள் முழுமையாக கடைபிடிக்காவிட்டால் யாராக இருந்தாலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம். எடப்பாடி திமுக தான் எதிரி, அதிமுக எதிரி. அது மட்டும் இல்ல, எடப்பாடி திமுக தான் எதிரி எங்களுக்கு, அதிமுக எதிரி அல்ல. அவர் எப்படி ஒன்றிணைக்கிறாங்க? இங்க இருக்கு யார ஒன்றிணைவனா? யாரு ஒரே நிமிஷம் யார ஒன்றிணைவாங்க? அது சந்திக்கலாம். இப்போ நீ தான் காட்டிருக்கிற, நாங்கள் வேண்டாம் சொல்லுவோம். அது அவருடைய விருப்பங்க, அது தனி ஒவ்வொருத்தருடைய விருப்பம். அதை போய் நம்ம ஒருத்தருடைய விருப்பத்தை போய் மாறா நம்ம பேச முடியாது. அது என்ன கருத்து என்ன எதுன்னு எங்களுக்கு தெரியாது. சொல்ல புரியுதா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புரியுங்க. எத்தனை எட்டப்பர்கள், எத்தனை துரோகிகள் வந்தாலும் வீழ்த்த முடியாது. இது எங்கள் பகுதியில் இருக்குது உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து இன்று வரை அணி பெறலாமல் இருக்கின்றவர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். அது ஒன்றும் இல்லை, வீணா போனது. அதை பற்றி பேசி என்ன பிரயோஜனம்? வேஸ்ட், பேசுறதே வேஸ்ட். கால நேரம் தான் வீண். எதுக்கு பலவீனம் ஆகுது? எப்படி பலவீனம் ஆகுது? யாரு நீங்க சொல்லலாம் சவுத்தில் பலவீனம் யாரு சொன்னது? அதெல்லாம் நீங்களா ஒரு கற்பனை கண்டி பேசாதீங்க. மக்களுடைய மனது தான், மக்கள் தான். ஊடக நம்பர்களும் பத்திரிகை நம்பர்களும் இதே தோம் போடிட்டே இருக்கிறீங்க. அதிமுக பலவனம் சார். அதுக்கு முந்தி 10 ஆண்டு திமுக இருந்தா அப்ப என்ன பண்ணீங்க சார்? 2011 2021 வரைக்கும் அதை பத்தி ஏதாவது பேசுறீங்களா? 10 ஆண்டு காலம் பிரதான எதிர்கட்சி கூட வர முடியல திமுக. கருணாநிதி இருக்கும் போது நாங்க அப்படி இல்லை, பிரதான எதிர்கட்சியை வந்து அமர்ந்துக்கிறோம். 2021 25 இடங்கள் அதிமுக வெற்றி பெற்றிருக்குது. அப்படி இருக்கும்போது வேணும்னே திட்டமிட்டு அவ்வளவு ஒரு செய்தி நீங்க பரப்பிட்டு இருக்கிறீங்க. அதுதான் ஏன் திமுக 2011 எங்க வந்தது? எத்தனை தேர்தலில் தோல்வி விட்டுறாங்க? அதை பத்தி ஏதாவது ஊடகம் ஏதாவது விவாதிக்கிறீங்களா? பத்திரிகை ஏதாவது போடுறீங்களா? ஆளுங்கட்சியா இருக்கும்போது அதிமுக விமர்சனம்,
எதிர்க்கட்சியாக இருக்கும்போது அதிமுக விமர்சனம். அதிமுக கட்சியோட கட்சியிலனா உங்களுக்கு ஊடகத்துக்கு செய்தி இல்லாமல் போயிருக்கும். சார் இப்போ நீங்க தான் அவங்க குழி பறிச்சதுனால தான் நாங்கள் போன எலெக்ஷன்ல தோத்து போனோம்னு சொன்னீங்க. ஆமா, அவங்களோட இன்னும் 2 பேர் சேர்றாங்களாங்கிறத கேட்டு. ஆமாங்க, அப்படி விலையில இருந்திருக்கிறாங்க. அப்படி இருக்காரு தானே? ஆமாங்க, அப்படி இருக்காரு தானே? சொங்காட்டையெல்லாம் அப்படி இருக்காரு தானே நாங்கள் ஜெயிக்க முடியல. அந்தியூர்ல ஏன் ஜெயிக்க முடியல? அதெல்லாம் அதிமுக கோட்டைங்க. சேவலையே ஜெயிச்சது அதிமுக. 2ஆக பிரிகின்ற பொழுது மாண்பு அம்மா தலைமையில் நாங்கள் சேவல் சின்னத்தில் போட்டிக்கிட்டோம். நான் அப்போ ஜெயித்தேன். அப்போ அதிமுக சார்பாக பெரியசாமி என்ற ஒரு எம்எல்ஏ வெற்றி பெற்றார். தனியாக இருக்கும்போது அப்படிப்பட்ட இதில் 1020 ஓட்டில் தோற்றோம். ஆக இப்படிப்பட்ட உள்கொட்டு வேலை செய்கிற காரணத்தினால தான் அதிமுக 2020 ஆட்சி பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இன்றைக்கு எல்லாம் தெளிவுபடுத்தி விட்டான். பயிர் செழித்து வர வேண்டும், அதில் இருக்கிற களைகளை எடுக்க வேண்டும். களைகள் எடுக்கப்பட்டது, பயிர் செழித்து வளரும், நல்ல விளைச்சல் கொடுக்கும். அதிமுக அடுத்த ஆட்சி அமைக்கும். சார் நீங்க அதெல்லாம் ஏன் சார் கேட்கல சார்? அதெல்லாம் உட்கட்சி, அதெல்லாம் வரும். எந்த நேரத்தில் எப்படி வருமோ அது வரும். எந்த கேள்வியோ அதை கேள்வி இப்படி நீக்க முடியுமா, பண்ண முடியுமா, அதெல்லாம் டைரக்டா கொடுக்க முடியாது. ஒரு கட்சி எப்படி முறையா செயல்படுமோ அது முறையா செயல்படும். சார் இறந்தவர்களே இருக்கிறாங்க. என்னுடைய எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் 5600 பேருக்கு மேல இறந்தவர் இருக்கிறாங்க. எடுக்கவே இல்லை. பல ஆண்டுகளாக நாங்கள் எழுதி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம், யாரும் எடுக்கவே இல்லை. அது இப்போ பாருங்க, இப்போ 10,000 கரூர்ல நீதிமன்றத்துக்கு போய் 10,000 ஓட்டு நீக்கிறோம். இதை முறையா தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பிச்சோம். மாநில தேர்தலுக்கு, மத்தியத்தில் எதுவுமே இல்லை. நீதிமன்றம் போய் தான் அதை விசாரிக்கப்பட்டு தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவு போட்டு வீடு வீடாக 10,000 நீக்கிறோம். அதே மாதிரி ஆர்கே நகர்ல 31,000 ஓட்டு நீக்கியிருக்கிறோம். இப்போ டி நகர்ல நம்முடைய தலைமை நீதிபதிட்டு வரும்போது தேர்தல் ஆணையத்தை கேட்கும்போது எஸ்ஐஆர் வருது. அப்போ முறையாக நாங்கள் வீடு வீடாக போய் நாங்கள் சோதித்து யாரெல்லாம் இருக்கிறாங்க, யாராலும் இறந்தவர்கள் என்ற பட்டியலில் நாங்கள் நீக்க உறுதிமொழி கொடுத்துருக்குறாங்க. இப்படி எல்லா தொகுதியிலுமே இப்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சேர்த்தல் நீக்கல் பட்டியலை கொடுத்துருக்குறோம். இப்போ எஸ்ஐஆர் வந்திருக்குது. இன்றைக்கு எப்படி செயல்படும் என்று கருதுகிறேன். ஏன்னா இது எல்லாமே மாநிலத்தில் இருக்கின்ற அரசு அதிகாரிகள் தான் இந்த பணியை செய்கிறாங்க. அதனால் இந்த நடுநிலையோட இந்த அரசு செயல்படணும். இந்த அரசு அதில் தலையிடக்கூடாது என்பதுதான் எங்களுடைய தாழ்மையான கருத்து. அது பீகாரை பற்றி எனக்கு தெரியாது சார். தமிழ்நாட்டை பற்றி கேளுங்க. நான் தமிழ்நாட்டில் வசிக்கிறேன் சார். அங்கே நேர்மை நீங்க எப்படி தப்புன்னு கண்டுபிடிச்சிங்க? தப்புன்னு கண்டுபிடிச்சா நீதிமன்றத்துக்கு போனாங்கல்ல, ஏன் நீதிமன்றம் சொல்லல? நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்கல்ல, வழக்கில் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் ஏதாவது சொல்லியிருக்கணும்ல. இது தவறான கருத்து. நான் தமிழ்நாட்டில் இருக்கிற நடக்கின்ற சம்பவத்தை பற்றி தான் நான் சொல்றேன். ஒவ்வொரு தொகுதியிலையும் நிறைய இருக்குது. நாங்கள் எல்லாம் பட்டியல் போட்டு நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய PLA2 நியமிக்கப்பட்டவர்களாம் அந்த பட்டியலை அந்த மாவட்ட ஆட்சியிட்ட கொடுத்துருக்குறோம். இப்போ எஸ்ஐஆர் வந்திருக்குது. இவர்கள் வீடு வீடாக சென்று ஆய்வு செய்கின்றார்கள். அந்த ஆய்வின் அடிப்படையில் ஒரு நல்ல ஒரு வாக்காளர் பட்டியலை தயார் செய்ய வேண்டும் என்று நம்புகிறோம். இடைப்பட்ட காலத்துல டெத் சர்டிபிகேட் இல்லாம ஒருத்தரை நீக்க முடியாது அப்படின்னு ஒரு தகவல் வந்ததுனாலதான் யாரையுமே நீக்காம விட்டுட்டாங்க தான் சொன்னாங்க. சரிங்க, 6 வருஷத்துக்கு முன்னாலே இந்த பிரச்சனை வரும்போது டெத் சர்டிபிகேட் கொடுத்தா நீக்க முடியும் எலெக்ஷன் கமிஷன் சொன்னாங்க. ரைட்டுங்க. பிறப்பிறப்புல யார் பார்க்கறாங்க? அவர்கிட்ட அந்த அதிகாரிகிட்ட இல்லையா? அவர் தானே ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தானே அதிகாரிகள். அவருடைய எல்லா இதுவும் இருக்குது. அதே மாநகராட்சியில் எல்லாம் இருக்குது, நகராட்சியில் இருக்குது. அதை வச்சு யார் இருந்தாலும் தாராளமாக கண்டுபிடிக்கலாமே. இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. என்ன ஒரு இதில் ஒரு 1000 ஓட்டு 1500 ஓட்டு இருக்குது. இப்போ தேர்தல் நடக்கும்போது ஸ்லிப் கொடுக்க போகிறாங்க. 3 நாளில் ஸ்லிப் கொடுத்துட்றாங்க நேரடியாக வாக்காளர் பார்த்து. அப்போ எஸ்ஐஆரில் கிட்ட நீங்கள் ஒரு 10 நாள் எடுத்துங்க, நேரடியாக போங்க, விசாரிங்க, அதில் என்ன பிரச்சனைன்னு பாருங்கள். இதை உண்மையான வாக்காளர் பட்டியலாம் தயாரிக்க சொல்கிறோம். இது ஆளுங்கட்சி வேணுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான கருத்தை பரப்பி வராங்க. அந்த கூட்டணி கட்சியெல்லாம் சால்ரா போடுது. இதில் என்ன இருக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நீங்க எதா இருந்தா சொல்லுங்க, நாங்களும் அதை கவனத்தில் எடுத்துக்கிறோம். அமைச்சர் KN நேரு நகராட்சி நிர்வாகத்தில் ஒரு 25 லட்சம் ரூபாய்க்கு மேல ஊழல் பண்ணிட்டாருன்னா இடி ஒரு கேஸ் போட்டாங்க. ஆமா, உண்மையான அரசாங்கமா இருந்தா, நேர்மையான அரசாங்கமா இருந்தா இடி கொடுப்பதை அதை ஆய்வு செய்து அவர் மீது வழக்கு பதிவு செய்யணும். ஆனா இந்த அரசாங்கத்தில் அது கிடையாது. எதிர்கட்சி மீது வழக்கு போடுவாங்க. ஏன்னா என் மீது கூட வழக்கு போட்டாங்க.
என்ன வழக்கு? டெண்டர் கேன்சல் ஆயிட்டுது, அந்த நிதியும் கேன்சல் ஆயிட்டுது, அதுல 400 கோடி ஊழல். எப்படி வழக்கு? டெண்டர் கேன்சல்டு, உலக வங்கி டெண்டர், அந்த உலக வங்கி நிதியும் கேன்சல் பண்ணிடுது. மீண்டும் மாநில அரசு அந்த ரெண்டா பிரிச்சு டெண்டர் விடுறாங்க. அது 2 பேர் வேற ஒருத்தர் 2 பேர் எடுக்கிறாங்க. ஆக முதல் டெண்டர் விட்டாங்க பார்த்தீங்களா, அதுல 400 கோடி ஊழல். இப்படிப்பட்ட அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம். இந்த அரசாங்கத்தில் நேர்மை பார்க்க முடியுமா? ஆக இல்லைன்னா வழக்கு யாராச்சும் போடுவாங்க. யாராவது வழக்கு போட்டாங்களா நீதிமன்றம் விசாரிக்கும். அப்ப நீதிமன்றம் விசாரிக்கின்ற பொழுது உண்மை வெளியே வரும். இன்றைக்கு இடி நேர்மையாக தான் கேட்டிருக்காங்க. இப்படி என்னென்ன முறைகேடு நடந்திருக்குது. பத்திரிகை செய்தி தான், ஊடகத்திலையும் பத்திரிகை வந்த செய்தி வச்சு தான் நான் சொல்றேன். வலைதளையில் வந்த செய்தி இப்படி இடி நாங்கள் இடி ரெய்டு மேற்கொள்கின்ற பொழுது இதில் என்னென்ன ஆவணங்கள் கிடைக்கப்பட்டது, ஆவணங்கள் அடிப்படையில் இப்படி அந்த பணியாளர் நியமிப்பதில் இது முறைகேடு நடைபெற்றா தெரியுது. இதை மீது வழக்கு தொடர்ந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. அப்புறம் அரசாங்கம் என்ன நடவடிக்கைன்னு பொறுத்து. மாநகராட்சியிலையும் பெரிய ஊழல் நடந்து இன்னும் மேயர் கூட தேர்ந்தெடுக்க முடியாமல். ஆமாம், இங்கே மட்டும் ஊழல் இல்லைங்க, திண்டுக்கல்லையும் ஊழல் நடந்தது. அங்கேயும் 4.5 கோடி ஊழல் நடந்தது. அதிகாரி தான் அரசு பண்ணி உள்ள வச்சிருக்கிறாங்க. ஆக இன்னைக்கு திமுகவில், அதே மாதிரி காஞ்சிபுரத்தில், அதே மாதிரி திருநெல்வேலியில், அதே மாதிரி கோயம்புத்தூரில் இதெல்லாம் பங்கு பிடிக்கிறதுல ஊழல் நடந்ததெல்லாம் அங்கே ராஜினாமா பண்ணாங்க, மேயர்லாம் மாற்றினாங்க. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த ஆண்டு ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகுதான் எந்த மாநகராட்சி, எந்த நகராட்சி, எந்த பேரூராட்சி, எந்த ஒன்றியத்தில் என்னென்ன முறைகேடு என்பதையெல்லாம் கண்டுபிடித்து மக்கள் வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டு முறைகேட்டில் ஈடுபட்டு என்பதெல்லாம் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். தேசிய ஜனநாயக கூட்டணியில இன்னும் அதிகமான கட்சிகளை வரவேற்க முயற்சி எடுப்பதாக அமித்ஷா நியூஸ் 18 கொடுத்த பேட்டில் சொல்லியிருக்காரு. யாரெல்லாம் வரப்போறாங்க? நல்லா புரிஞ்சுக்கிங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில இன்னைக்கு பாரதிய ஜனதா கூட்டணி அமைச்சிருக்குது. இன்றைக்கு ஒவ்வொரு முறையும் தேர்தல் வருகின்ற 2019 நாடாளுமன்ற தேர்தல் அப்ப ஒரு மாதத்துக்கு முன்பு தான் நாங்கள் கூட்டணி அமைச்சோம். 2021 சட்டமன்ற தேர்தல் அப்பொழுதும் தேர்தலுக்கு முன்பு ஒரு மாதத்துக்கு முன்பு தான் கூட்டணி அமைச்சோம். 2024 அப்பொழுதும் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகுதான் நாங்கள் தேமுதிக கூட்டணி. இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் அது வந்தாங்க அமைச்சோம். இருந்தாலும் இன்னும் அந்தந்த கட்சிகள் சுயமாக சுதந்திரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டால் அந்த கூட்டணியினுடைய நிலையில் தான் அவர்களும் செல்ல முடியும். கூட்டணியினுடைய கொள்கையின் அடிப்படையில் செயல்படுத்த முடியும். ஆக தனியாக அந்த கட்சி எது செயல்படுத்த முடியாது, எந்த கருத்தையும் சொல்ல முடியாது. இப்போ அப்படித்தானே திமுக தலைமையில் இந்த கூட்டணி கட்சியெல்லாம் ஏதாவது வாய் திறந்துருக்குதா? டெல்டா மாவட்டத்தில் இவ்வளவு நெல் பாதிப்புண்டாயிருக்குது. அதில் ஏதாவது வாய் திறந்து பேசினாங்களா? ஏதாவது போராட்டம் நடத்தினாங்களா? முடியாது. ஏன்னா கூட்டணியில் அங்கம் வச்சுட்டாங்க. தேர்தல் உரிய காலத்தில் வர இருக்குது. இப்படி சொன்னால் வாக்கு பாய்ச்சிடும். அதனால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் வருகின்ற காலகட்டத்தில் நாங்கள் கூட்டணி அமைப்போம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் என்ன எண்ணுகின்றீர்களோ நிச்சயமாக நடக்கும். இப்பொழுதும் சொல்கின்றேன், 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெறும். அண்ணா திமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். நன்றி, வணக்கம். அதாவது நாங்களாம் நீங்க தான் தவறான செய்தி வெளியிட்டு இருக்கிறீங்க. இது ஊடக நபர்களும் பத்திரிகைகளும் இந்த நேரத்தில் கேட்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தாவேகாவோட கூட்டணி நாங்கள் பேச்சுவார்த்தை இதுவரைக்கும் நடத்தல. அதே மாதிரி தாவேகா அண்ணா திமுக கட்சியோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தல. நீங்களா ஒரு யூகத்தை பண்ணிக்கிட்டு, நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு நீங்க செய்தி வெளியிட்டீங்களா? பொறுப்பு நாங்கள் அல்ல. அதோட ஒரு இடத்துல இன்றைக்கு 2-3 இடத்துல பார்த்தோம். கரூர் சம்பவத்துக்கு பிறகு 2-3 இடத்துல இன்றைக்கு தாவேகா கட்சி சேர்ந்த அந்த தொண்டர்கள் எங்கள் கூட்டத்தில் கொடியை பிடிச்சாங்க. அப்போ நம்ம ஆரவாரமாக இருந்தாங்க. குமராவளையம் சட்டமன்ற தொகுதியில் இருந்து எழுச்சி பயணம் போட்டுருங்க. அப்பொழுது சொன்னேன், தொண்டர்கள் அங்கே பிள்ளையார் சொல்லி போட்டுட்டான்னு சொன்னேன். அதை நீங்கள் பெருசாக பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. ஆக அவர்களுடைய கட்சி கொடி தான் காட்டினாங்க. நல்லா புரிஞ்சுங்க, வேற கட்சி கொடி காட்டல. அப்பவும் அவர் கட்சியில் தான் இருக்கிறாங்க. ஆக அந்தந்த கட்சி தலைவர் எடுக்கிற முடிவுதான ஒழிய நாங்கள் இதுவரை நாங்களும் அவரோட பேச்சுவார்த்தை நடத்தலை, தாவாக்கோட பேச்சுவார்த்தை, தாவாக்கா கட்சியும் அண்ணா திமுக பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்பதை நேரத்தில் அப்படி கிடையாது. தொண்டர் ஏங்க உங்க வீட்டுல ஒரு விருந்தாளி வராங்க, விருந்தாளி என்ன சொல்லுவீங்க? போப்ப வெளியின்னு சொல்லுவீங்களா? என்னங்க இது? ஒரு மனிதாபிமானம் வேண்டாம்?
ஒரு கட்சியில் இருக்கிற ஒரு தொண்டை வந்து எங்க கூட்டத்தில் கலந்துட்டு கொடியாட்டுறாங்க. அப்ப இதுல என்ன தவறு? சுண்டலை பற்றி தான் சொன்னேன். அங்க வந்து கொடியாட்டி தொண்டன் வந்து அங்க வந்து தொண்டர்கள் வந்து பிள்ளையார் சொல்லி போட்டுருக்கான்னு சொன்னேன். இதுல என்ன தவறு இருக்குது? யாரு எதுக்கு உழ வைக்கிறதுக்கா? ஏற்கனவே நாங்க படுறது ரொம்ப பத்தலையா? இப்படிப்பட்ட நிலைமைக்கு அவைதான காரணம். ரைட். அனைத்து கூட பத்திரிகைகளுக்கு நன்றி, வணக்கம். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.